हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முறை பெரியவாளை பார்க்கறதுக்கு ஒரு இளம் பெண் வரா. கல்யாணம் ஆற வயசு. பெரியவாளை பார்த்துட்டு சொல்றா, பெரியவா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப சுமாரா இருக்கேன் பார்க்கறதுக்கு, வரவாள்லாம் என்னை வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதனால எதுக்கு எனக்கு பிறக்கிற குழந்தையும் சுமாரா பிறக்கும், எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் பெரியவா, நான் கல்யாணமே பண்ணிக்காமே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப பெரியவா கேட்குறா, உங்க அம்மாவை கொண்டிருக்கியா நீ, இல்லை உங்க அப்பா ஜாடையா நீ அப்படின்னு கேட்குறா. அப்ப அந்த பொண்ணு சொல்றது, நான் எங்க அம்மாவை தான் கொண்டிருக்கேன் பெரியவா அப்படிங்கிறா. அப்ப சரி, உங்க அம்மாவை உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்க. ரொம்ப பிடிக்கும் பெரியவா அப்படிங்கிற. எப்படி உங்க அம்மா சுமாரா தானே இருக்கா, அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான். இல்லை பெரியவா, எங்க அம்மா ரொம்ப ஆசையா இருப்பா என்கிட்ட. அப்போ அன்பு தான், ஒரு உறவுக்கு வந்து அன்பு தான் ரொம்ப முக்கியம். நீ இது அழகு இல்லைன்னா நீ கவலைப்படக்கூடாது. எல்லாரும் அன்பு செலுத்தினாலே அது மேல மேல அந்த உறவு நீடிக்க வந்து உதவும். உனக்கு வர கணவர் வந்து உன்னோட அழகை மாத்திரம் பார்க்காம அன்பு உள்ளவனா, உன்னோட அன்பு குணத்தை வந்து பார்க்கறவனா உனக்கு அமைவான். ஒரு அஷ்டாவக்ரர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு வந்து 8 பாகங்கள் கோணலாக இருக்கும். ஆனா அவரை நிறைய மன்னர்கள் வந்து அவரோட தவ வலிமையும் அவரோட ஞானத்தையும் கண்டுதான் நிறைய அவரை வந்து உயர்த்தி வச்சிருந்தா. அது போல நம்மளுடைய குணம்தான் உயர்ந்து இருக்குமே ஒழிய அழகும் இளமையும் வந்து கொஞ்ச நாள்ல மறைஞ்சிடும். எல்லாருக்கும் அழகும் இளமையும் நீண்டு இருக்காது அப்படின்னு அவளுக்கு விளக்கி, உனக்கு வரப்போற கணவர் ஒரு நல்ல குணம் உள்ளவரா, உன்னை புரிஞ்சுண்டு உன் குணத்தை மதிக்கிறவரா வருவார், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி குங்குமத்தை கொடுக்குறாராம். இப்படியாக பெரியவா தக்க சமயத்துல ஒருத்தருக்கும் உதவிண்டு வருவா. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு எல்.எஸ். வெங்கடேசன் அவர்கள். இவர்கள் ஒரு சிறந்த ஓவியர், ஒரு பாடலாசிரியர். நிறைய பெரியவா மேல அவ்வளோ ஒரு பக்தி, நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். பெரியவா வந்து பிரத்யட்சமா அவர் பாடல்ல வந்து காட்சி தரான்னு எல்லாரும் சொல்றா. அவரை தான் நாம இன்னைக்கு சந்திக்கவிருக்கின்றோம். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்போம். நமஸ்காரம்.
நமஸ்காரம். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ மாத்ரே நமக காமாட்சி மகாபெரிவா சரணம். அவளோட அனுகிரகத்தோட ஆசீர்வாதத்தோட எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நான் பிறந்தது வந்து லால்குடியில் பிறந்தேன். அப்புறம் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது மெட்ராஸ் வந்தாச்சு. ஒரு பெரிய குடும்பம் நாங்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் ரயில்வே கோட்டர்ஸில் இருந்தோம் எக்மோரில். அங்கே பிரதோஷ மாமா வந்திருந்தார். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது அப்போ வந்தாருங்க. அதுக்கப்புறம் பிரதோஷ மாமா பெரியவா ஜெயந்தி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அப்போ அதுக்கு முன்னாடி தர்மபிரகாஷ் தாசபிரகாஷ் ஹோட்டலில் தங்குவா. ஜெயந்தர சரஸ்வதி சுவாமிகள் தங்குவார். அப்போ ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஏப்ரல் மாதம் போயிட்டு அவரோட பூஜைகளை காத்தாலும் 3 வேளை பூஜையும் அட்டன் பண்ணிட்டு சந்தோஷமாக அவரோட அனுகிரகத்தை வாங்கிட்டு வந்தோம். இங்கே பிரதோஷமாக வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த ஒரு தொடர்பு கிடச்சிது. அது ரொம்ப பெரிய பாக்கியமாக இருந்தது. அதாவது எங்களுக்கு அந்த சின்ன வயசில் எங்கள் கரெக்டான டைரக்ஷனில் கூட்டின்னு போனால் அவர் தான். எங்கள் அப்பாவும் சொல்லுவார், கரெக்டான இடத்துல உங்களெல்லாம் சரி பண்ணிட்டாரு. அந்த காலனிக்கு அத்தனை குழந்தையிலையுமே அவர் தான் ஒரு தகப்பனார் மாதிரியும். அவருக்கும் மேலே அந்த அம்மா பிரதோஷமாவோட ஒய்ஃப், அந்த அம்மா அவ்வளோ சாந்த ஸ்வரூபி. அவா மூலம் தான் எங்களுக்கு இன்னொரு தாயார் மாதிரி எங்களை பார்த்துன்னு வந்தா. அவா மூலமாக தான் அந்த பக்தி பெரிவாட்ட பெருகிது. நிறைய பூஜைகள் ஆரம்பித்தோம். ஜெயந்தி ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் அப்பாட்டுக்கு முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஊர்வலம் என்ன பண்ணுவோம்னாக்கா, நாங்கள் ஃபஸ்ட்டு கோட்டர்ஸில் இருந்தோம். 3ஆவது கோட்டர்ஸில் பெரியவா பிள்ளையார் கோயில் இருக்கும். வருஷம் மாதம் பெரியவா அனுஷத்துக்கு சப்பரத்தில் பெரியவாள் அலங்காரம் பண்ணி எங்கள் அண்ணா அலங்காரம் பண்ணியிருப்பான். நானும் கூட மாட இருப்பேன். அதை பல்லக்கில் தூக்கின்னு போயிட்டு அது பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வருவோம். வர வழியில் எல்லாருக்கும் பெரியவாக்கு ஆர்த்தி எடுப்பாள். சாயந்தரம் 5 மணி எடுத்து போனோடக்க ராத்திரி 10 மணி இருக்கும். வாத்தில் எல்லாமே நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக நடந்துன்றது. அவர் கூட அப்பப்போ நாங்கள் அவர் பிரதோஷம்னு பெரியவாட்டா பார்க்காது இருக்க மாட்டார். பெரியவா எந்த மூலையில் இருந்தாலும் பார்த்துருவார். அதனாலேயே அவர் பிரதோஷ வெங்கட்ராமையர்னு பேர். அவர் கூடயே சேர்ந்து நிறைய நாங்கள் பெரியவாளை போய் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களுக்கு பெரிய கைங்கரியம் பெரியவா எங்களுக்கு கொடுத்தது எப்படின்னாக்கா, அவர் நிறைய பூஜைகள் பண்ணது, நிறைய புஷ்பங்கள் எல்லாம் தேவைப்பட்டது. நாங்கள் எல்லாருமா காலனி பசங்க எல்லாருமா சேர்ந்து அண்ணாநகர் டவரில், எனக்கு எக்மோரில் தான் இருக்கும் அண்ணாநகர் டவர், அங்கங்கே எல்லா இடத்துலையும் போயிட்டு புஷ்பம்லாம் நிறைய மூட்டையாக பார்த்தீங்கன்னா 10 நாள் பூஜைகள் நடக்கும். அவ்வளோ பூஜைகள் தேவைப்படும். அதுக்கெல்லாம் நிறைய பூக்கள்லாம் மூட்டையாக எடுத்துன்னு வருவோம். அப்புறம் அங்கே இருக்கிற வேத பரணர்கள்லாம் வேர்த்துன்னு விசிறி விடுறது, இந்த கைங்கறி வேலையெல்லாம் பண்ணுறது, சமையல் உண்டான சாமான்லாம் வாங்கி கொடுக்கறது, பரிமாறுறது, எங்களால் என்ன முடியுமோ அந்த கைங்கறிலாம் சின்ன வயசுலேயே. அது என்னாச்சு, அந்த ரைட் டயத்துலேயே எங்களுக்கு பெரியவாரோட ஈடுபாடு வந்துருக்கும். ஒரு குருங்கிறவர் யார் அப்படின்னு. அப்புறம் அந்த பெரியவாளை பார்த்து என் மனசுக்குள்ளே அவர் அப்படியே எனக்குள்ளேயே ஐக்கியமாக்கின்ட்டு அந்த பெரியவாளை. எனக்கு அவரை விட்டால் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பற்றுதல் அவர் மேலே வந்துருக்கும். அது இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு விஷயம் அவர் 75வது பெரியவா இதுக்கு பண்ணணுங்கிற பவழ விழா பண்ணணுங்கிற மாதிரி சப்பரம் ஓலைச்சப்பரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. அது 30 அடிக்கு கிட்டத்தட்ட ஓலைச்சப்பரம் பண்ணாவா பண்ணிட்டு அதுக்கு நிறைய வாகனங்கள் எல்லா விதமான ஊர்வலத்தில் வச்சுருந்தா. அந்த ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னாக்க பூதங்கள், துந்துபி, யானை வரும். அதுக்கப்புறம் அதாவது கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், அப்புறம் எல்லாரும் தட்டு எடுத்துன்னு போகிறது, வருஷ தட்டு எடுத்துன்னு போகிறது, அப்புறம் நாதஸ்வரம், வேத பாராயணம், திருப்புகள், அப்புறம் திருவாசகம், அது மாதிரி பெரிய லைன் நிறைய பேர் அதில் பண்ணிட்டு வர பொம்மலாட்டம் எல்லாமே இருக்குது. பொய்க்கால் குதிரை இத்தனையும் உண்டு. அது எல்லாம் அவள் ஏற்பாடு பண்ணியிருந்தா. அப்போ அந்த ஏற்பாடு பண்ணதுக்கு ஃபோட்டோகிராஃபர் கண்ணன் இன்னைக்கு கோயிலில் இதுவாக இருக்கும். அவர் பேர் சொல்கிறார். எங்களுக்கு அப்படி தான் பழக்கம். அவர் இன்னைக்கு கோயிலில் மடத்தில் இருக்க சன்னியாசி இருக்கார். அவர்லேயே எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் என்ன சொன்ன, வெங்கடேசா இங்கே வாங்கண்டா, இந்த எல்லா ஊர்வலத்தையும் பண்ணுறோம், பெரியவாட்டை காட்டணும்னு வரைஞ்சி கூடேண்டா அப்படின்னா. எனக்கு அப்போ எனக்கு ஒன்றும் தெரியும். நான் சின்ன வரதுல வயசுலேருந்து சின்ன அப்படியே வரைஞ்சிட்டு வருவேன். யார்ட்டையும் கற்றுக்கலாம் இல்லை இது வரைக்கும். தெய்வ அனுகிரகத்தில் நானே வரைஞ்சிட்டு வருவேன். அப்போ வரையணும் அப்படின்னு சொன்னார். நான் சொல்லுங்கண்ணா என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க, நான் வரைகிறேன் அப்படின்னு. அவர் இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தார். இதுக்கப்புறம் இது வரும்டா, இதுக்கப்புறம் இது வரும்டான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ண, இந்த நோட் புக் இருக்கு இல்லையா, நோட் புக் அட்டையை கிழிச்சு பேப்பர் கிழிச்சு ஒட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 அடி நீட்டம் அது போகும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கார்ட்டூன் பிக்சர் மாதிரி வரைஞ்சி அது கீழே மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் அப்படிங்கிற மாதிரி எழுதி அது பண்ணி அது என்ன அங்கே ஃபங்க்ஷன் அன்னைக்கு அது ஒட்டியிருந்தா, பெருசாக மாட்டியிருந்தா. அது பரவாயில்ல, இந்த சாயந்தரம் நடக்க போகிறது, இந்த ஊர்வலத்துல என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத படிச்சுக்கலாம் அப்படின்னு. அது முடிச்சதுக்கப்புறம் பெரியவாட்டை பாடும் போது அது மொத்தமாக சுருட்டி எடுத்துமே பெரியவாட்டை காமிச்சிருக்கான்.
சரி. மகா பெரியவாட்ட இதெல்லாம் நடந்ததுன்னு பெரியவா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டலாம். யாரு இந்த பையன் வரைஞ்சது யாருன்னு, ஒரு சின்ன பையனை வந்திருக்கானா அப்படின்னா போல எனக்கு தெரியாது. இல்லை அவன் வரலன்னு சொன்னே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு பிரசாதம் கொடுத்து அமிச்சா, வர சொல்லுங்க வந்து சொன்னாடி. பெரியவா அவ்வளோ சந்தோஷப்பட்டான்னு. இல்லை சின்ன வயசுனால எனக்கு அவ்வளோ தெரியாது. அது 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது நடந்த விஷயம் அது. சரி. அதுலேருந்து பெரியவாளை பார்க்கணும். அப்புறம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பிரதோஷமாகத்துலேயும் முதல்ல பூஜை ஆரம்பிக்கும் போது வியாசர் படம் ஒன்று வேணும்னு கேட்டான். அப்போ வியாசர் படம் வந்து யார்ட்டையுமே இல்லை. அப்புறம் ஒருத்தர் சொன்னால் ரொம்ப குட்டியாக, அதாவது மொத்தமே 2 இன்ச்சு சைஸ் தான் ஒரு வியாசர் படம் எங்காவது புஸ்தகத்தில் இருக்குது, அதை வேணால் கட் பண்ணி தரலாம்னு. அவர் சொன்ன பூஜை பண்ணாமல் இதை வச்சு ஒரு பூ போட்டாலே மறைஞ்சிரும். ஆமாம். இதை டெவலப் பண்ணணும். அந்த காலத்தில் ஒரு டெவலப்மெண்ட்லாம் கிடையாது. சரி. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. இது அப்போ நான் சொன்னேன், நான் வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டேன். அது சின்னதாக அப்படியே நான் பார்த்து எந்த சைஸாக இருந்தால் வரைஞ்சிடுவேன். நான் ஸ்கேல் போட்டால் வரைகிறதில்லை, நானே இமேஜின் பண்ணி சைஸில் வரைகிறது தான். அது நல்ல ஒரு 1/2 அடி சைஸுக்கு அந்த வியாசர் படத்தை வரைஞ்சி கொடுத்தேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரைஞ்சி கொடுத்தேன். அந்த படத்தை வச்சு பூஜை ஆரம்பித்தேன் அன்னைக்கு. ரொம்ப முதல்ல பிரதோஷமாக பூஜை ஆரம்பிக்கும் போது அந்த வியாசர் படத்தை வச்சு ஆரம்பித்தா. அந்த வியாசர் படத்தை பார்த்து பண்ணும்போது ஒரு அம்மா அங்கே வந்திருந்தா. அவளுக்கு ஏதோ அந்த ஹஸ்பண்டோட சேர்மை ஏதோ இருந்தது. அப்போ பெரியவா ஒரு பிரச்சனை இருந்தா, பின்னாடி சொல்கிறேன் இதை பற்றி, பாதுகை வரைகிறத பற்றி சொல்கிறேன். அப்போ அந்த அவர் அந்த அம்மாட்ட சொன்னேன், பெரியவா பாதுகை வச்சு பண்ணுமா உனக்கு நடக்கும் அப்படின்னா. பெரியவா பாதுகைக்கு நான் எங்கே போவேன், யார் தருவா அப்படின்னா. அப்போ பெரியவா இருந்த காலம் நான் சொல்கிறது, பெரியவா இருந்த காலம். ஏன்னா தம்பி இங்கே நீ தானே வரைஞ்ச அப்படின்னார். ஆமாம் நான் தான் வரைஞ்சேன்னு. பெரியவா பாதுகை பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன், பெரியவா போட்டு நான் பார்த்துருக்கேன், வரைஞ்சி கொடுறேன் வாழ்க்கை அப்படின்னா. அப்போ பெரியவா பாதுகை மனசில் தியானம் பண்ணிட்டு அவளுக்கு வரைஞ்சி கொடுத்தேன். அது பின்னாடி சொல்கிறேன், அந்த இன்சிடென்ட்ஸ் பெரிய இன்சிடென்ட்ஸ் சொல்கிறேன் அவளுக்கு. பெரியவா பாதுகைக்கு எத்தனை மகிமை, குருவோட பாதுகைக்கு மகிமை சொல்லும்போது பின்னாடி சொல்லிட்டு. அப்புறம் என்னாச்சு, 82 நான் +2 முடிச்சுட்டு முடிச்சு மார்க்குக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம். அப்போ எதாச்சும் அந்த புரஷவாக்கத்தில் பங்கஜாம்பாள் கோயில், கங்காதீஸ்வரர் கோயில், பங்கஜாம்பாள் அம்பாள் அங்கே. அப்போ கும்பாபிஷேகம். அந்த கோயிலோட ஐதீகம் என்னென்னா, பகீரன் தவம் இருந்து கங்கையை வர வச்ச கோயில்னு சொல்லாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோயில், பழமையான கோயில். அங்கே கும்பாபிஷேகம் பண்ணணும், அது ரெனியூட் பண்ணிட்டு இருக்கா. அந்த அம்பாளையும் சிவனையும் இது வரைக்கும் வரைஞ்சி அவள் எங்கேயும் போடலை. அவள் அந்த அம்பாளை வரைஞ்சி கேலண்டர் போட்டு மற்றெல்லாம் பண்ணணுங்கிற இதெல்லாம் இருந்திருக்கான். அவன் 3 ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டுருக்கா வரையறதுக்கு. அந்த 3 ஆர்டிஸ்ட்டுக்குமே ஏதோ ஒரு தடங்கள் வரைய முடியல. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் கூப்பிட்டுருக்கா, தடங்கள் ஆயிருக்கு, வரைய முடியல. அவள் பெரியவாட்ட போய் கேட்டிருக்கா, இப்படி தடங்கள் ஆகிட்டே போகிறதே, இந்த அம்பாளை வரையலாமா கூடாதான்னு பயத்தில் போய் மகா பெரியவாளை கேட்டிருக்கா காஞ்சிபுரத்தில். அப்போ பெரியவா சொன்னா, இது வெங்கடேசன் வரைவான் அப்படின்னு. பெரியவா என்ன ஞாபகத்தை வச்சுன்னு சொல்லியிருக்கா. சரி, திருக்கி நான் ஒன்றும் பெரிய பக்தன்லாம் கிடையாது, ஆனால் பெரியவா என்ன நடிச்சிருந்தா எனக்கு பெரிய சந்தோஷம். அவர் என்ன ஆட்கொண்டுட்டார், அதான் விஷயம். அவன் இந்த வெங்கடேசன் யாருன்னா அவளுக்கு தெரியல. அவள் தேனிகிட்டே இருந்திருக்கா, யார் இந்த வெங்கடேசன், ஆர்டிஸ்ட் வெங்கடேசன் யார் சொன்னாலே யார் இருக்கான்னு. எதேச்சும் நான் +2 எக்ஸாம் விட்டு நல்ல மார்க் வந்ததோ, ஸ்கூலுக்கு கோயிலில் சுற்றுவோம் இல்லையா, அப்போ சுற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். தம்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, நான் இது மாதிரி நான் லயோலா காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அங்கே எதுக்கு பையன் லயோலா காலேஜ், இல்லை படம் வரைகிறதுக்கு அங்கே தான் என்கரேஜ் பண்ணுவா, அங்கே போகணும்னு ஆசைப்பட்டுன்னு இருக்கேன். நீ படம் வரைவியா, அவன் பேர் என்ன வெங்கடேசன், அவருக்கு அவர் 1வது மெம்பர் இந்த டெம்பிள் எதேச்சியா. உடனே அவர் கேட்டார், இது கோயிலில் கூட்டின்னு போயிட்டு, இந்த பையன் பேர் வெங்கடேசனா, படம் வரைவானா, பெரியவா பக்தி இருக்கு, இவன் வரையவானா, பெரியவாளை கேட்கலாமா அப்படின்னு. நீ வரியா பண்ண, நானும் வரல, எனக்கு பையன் பெரியவாளை பார்க்கறதுக்கு நீங்கள் வேணும் உத்தரவு கேட்டுனாங்க, பெரியவா ஓகேன்னு சொன்னால் நான் வரைகிறேன் அப்படின்னு. பெரியவா கிட்டே வரைய சொல்லு அப்படின்ட்டாலாம். அவன் என்ன கேட்டா, நீ வரைஞ்சி கொடுப்பா, அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணதெல்லாம் கொடுக்குறோம், பெரிய ஆர்டிஸ்ட் ஜெனரல் அப்படி தான் வரைவேன், என்னென்ன அலங்காரம் பண்ணாலும் அது கொடுக்குறேன். எனக்கு அப்படிலாம் வரைய தெரியாதுலாம் தெரியாது, அம்பாள் வச்சிருங்க அலங்காரம் பண்ணுங்க, முன்னாடி உட்காந்து வரைகிறேன் அப்படின்னு. அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னாரு. எனக்கு அதுதான் முடியும், எனக்கு அதுக்கு மேலே தெரியாது, எனக்கு அம்பாள் என்ன பார்க்குறோன்னு வரேன்னு. சரி பெரிய உத்தரவு கொடுத்துட்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு அழகாக அம்பாளை அலங்காரம் பண்ணி மரசாறு கட்டி அம்பாளுக்கு எல்லாமே பண்ணியிருந்தா. பண்ணி நில மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி முடிச்சப்பறம் என்னை உட்காந்து வரைய சொன்னான். எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு இது. பெரியவா என்னை கூப்பிட்டு எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அந்த சன்னிதானத்தில் அம்பாளை உட்காந்து வரைஞ்சிட்டு அதை நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வரைஞ்சி கொடுத்தேன். அப்புறம் அது பெரியவாட்டை எடுத்துன்னு போய் ஆசீர்வாதம் பண்ணின்னு பெரியவா குங்குமம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா. அப்போ வச்சுனாப்பா இது கொஞ்சம் டெவலப் பண்ணி கலராக கொடுத்துரும், அப்போ தான் போட முடியும்னா. அது கலராக பிரிண்ட் பண்ணுறதுக்கு திருப்பி அதை பார்த்து அப்படியே கலர் பெயிண்ட் வந்து அப்புறம் வாட்டர் கலர் தான் தெரியும் எனக்கு. சரி, வாட்டர் கலரில் வரைஞ்சி கொடுத்தேன். ஆனால் இதுக்கு வாட்டர் கலர் இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தது.
82லயே நான் பெரியவாட வரைஞ்சேன். அப்போ தான் பெயிண்டிங்னு ஆரம்பிக்கிறேன். சரி. அது வரைக்கும் நான் பெயிண்டிங்ஸ் பண்ணதே கிடையாது. முதல்ல குட்டியாக ஒரு ரோஜா வரைஞ்சி பார்த்தேன் வாட்டர் கலரில். அடுத்து பெரியவாளை தான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவாளை வரைஞ்சேன். வரைஞ்சி அது பெரியவாட்ட எடுத்து போய் எங்கள் அண்ணா போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எடுத்துன்னு போயிருந்தான். அந்த படத்தை இப்போ ஜஸ்ட் காட்டுறேன். சரி சரி. அது பின்னாடி பெரிய ஸ்டோரி. இது வந்து 17 வயசுல வந்து வாட்டர் கலரில் வரைஞ்சது. இது வந்து ஒரு ஃபோட்டோ. இது இந்த படத்தை எங்கள் அண்ணா எடுத்துன்னு போனபோது ஜென்ரலாக பெரியவா பேப்பரை தொட மாட்டான்னு சொல்லுவாள். ஆனால் அந்த படத்தை பெரியவா எடுத்து மடியில் வச்சுட்டாலும் வச்சுட்டு 3 தடவை தடவி கொடுத்துட்டோம். இந்த படத்தில் நான் இருக்கேன், சரி, என்னை காஞ்சிபுரம் கூட வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இது பெரியவா சொன்ன வார்த்தை. சரி, இந்த படத்தில் நான் பிரத்யட்சமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்வத்தை எடுத்து வச்சு கொடுத்தாலும் இந்த படத்தில். இந்த படம் அங்கே அத்தில் பூஜையில் வச்சுட்டு இருக்கேன். இதுலேருந்து பல தடவை பெரியா ஸ்படிக ரூபத்தில் இறங்கி நடமாடுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த படத்தோட முகம் மாறும். அதை எப்படின்னா வாழும் பெரியவா அப்படின்னா ஆத்திர ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகிறது அப்படின்னாக்க அந்த ஃபேஸ் அப்படி ஒரு சிரிப்பு இருக்கும். காத்தால குளிச்சுட்டு பல தேசிலேருந்து பார்த்தா ஐயோ பெரிய இப்படி சிரிச்சுட்டு இருக்க, ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டோம்னாக்கா கட்டுன்னு இருப்பார். பெரிய கோபமா இருக்கா, யாரோ ஏதோ தப்பு பண்றோம் இந்த இடத்துல, யாரா இருந்தாலும் மாத்திக்கோங்க, பெரிய கோபமா இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கோம். சில நாள் பார்த்தோன்னா மூஞ்சி தொங்க போட்டுருப்பார். ஏன் பெரிய சோகமா உட்காந்துட்டு இருக்கா என்னன்னே தெரியாம பார்த்தா அன்னைக்கு யாருக்காவது அடிபடும் ஆத்துல அன்னைக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது தானே ஏற்றுப்பார். அதான் எதுவாக இருந்தாலும் இண்டிகேட் பண்ணி கொடுக்குது. அந்த ஃபீஸ் அப்படி மாறும். அது மாதிரி ராத்திரி வேலையை வந்து நடமாடுறத கண்ணால் பார்த்துருக்கேன். பின்னாடி அதையும் நான் சொல்கிறேன். இது 82ல் நடந்தது. அப்புறம் வந்து பெரியவாவோட அந்த பங்கஜாம்பாள் படத்தை வரைஞ்சி பெயிண்ட் பண்ணி கொடுத்தேன். அது அப்புறம் அந்த பெரியவாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினோடனே பெரியவா கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து பண்ணுங்க கொஞ்சிருக்கா. ஃபோட்டோ வரலை. அதில் ஏன் ஃபோட்டோ வரல அப்படின்னு கேட்டு அவள் ஏதாவது படம் எல்லாம் வருது, முகம் மட்டும் ஃப்ளாஷ் ஆகிடுறது அவளுக்கு. சரி, இப்படியே ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஃப்ளாஷ் ஆகுது, இது எல்லாம் வருது. ஏன் வரலன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பெரியவாட்ட போய்க்கு நாங்கள் எதாவது தப்பு பண்ணுறோமா அப்படின்னு பெரியவா அதை இல்லை இது அம்பாடே இருக்கா, அதில் வரையக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்ட்டா. கர்ப்பகிரகத்தை பார்த்து வரைஞ்சதுனால இதில் பங்கஜாம்பாள் அம்பாடே இதில் இருக்கா, அதனால இதை நீங்கள் தொடக்கூடாது அப்படின்ட்டா. அப்புறம் என்கிட்ட தம்பி இது திருப்பி எடுக்க முடியும் வேற ஒன்று, எனக்கு பயந்துட்டேன். எனக்கு அப்படிலாம் முடியாது, திருப்பி வரையறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. பெரியவாட்டே கேளுனா பெரிய எடுக்கணும், சரி இனிமேல் யார் வேணா வரைஞ்சிக்கலாம். அப்புறம் வேற ஆர்டிஸ்ட் வரைஞ்சான். அப்புறம் அந்த படமும் அது ஒரு ஸ்டோரி இப்போ இது ட்ராம் ஆகிடும். அது மாதிரி அம்பாள் அனுகிரகம் பண்ணி கொடுத்தா. இந்த பெரியவா இது மாதிரி எனக்கு அனுகிரகம் கொடுத்தா. அப்புறம் 83ல் பெரியவாளை கஸ்தூரி பள்ளி ராயல்பள்ளி ஆந்திராவில் எங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அது என்னோட சகோதரி ரேவதி குமார் அவள் கூட இன்டர்வியூ கொடுத்தாரு. அதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கா. பெரியவாவோட 5 கிலோமீட்டர் நடத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உப்புமா பற்றி சொன்னாலும் தெரியல. உப்புமா பிள்ளை எல்லாரும் சாப்பிட்டு போச்சு சொல்லணும். அது என்னாச்சு, நாங்கள் ரொம்ப பசியோடு போயிருந்தோம். சாயந்தரம் 8 மணி வந்து பெரியவா எங்கே தங்கியிருக்கான்னு தெரியல. அவள் சொல்லியிருக்கா அது மாதிரி. அப்புறம் ஒரு காவி கொடி வச்சு போனோம். பெரியவா தியானத்தில் இருக்கா. எங்களுக்கு அவ்வளோ பசி. எங்கள் அம்மாட்ட அம்மா பசிக்கிறதுமான பெரியவாளை தரிசனம் பண்ணாத சாப்பாடு கிடையாது, கையில் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் கிடையாது அப்படின்னு எங்கள் அப்பாவும் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டா. எங்களுக்கு பசி வேறு, நாங்கள் எட்டி பார்க்கணும். பெரிய ஜம்மு பண்ணி உட்காந்துருக்கா. இவர் எப்படா முடிப்பார், எப்படா நம்ம சாப்பிடுவோம், எங்களுக்கு பசி. அப்போ நான் வந்து டிகிரி ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன், +2 83 கரெக்டாக ஃபஸ்ட் இயர். அப்போ பெரியவா அவருக்கு தெரிஞ்சிருக்கு போயிருக்கு பாருக்கா, அந்த பரபிரம்மத்துக்கு நம்மளோட இது தெரிஞ்சிருக்கு. நம்ம பசினா வேணா சும்மா இருக்க மாட்டாளே. தியானம் முடிஞ்ச கையோடு அங்கே இருக்கிறத கூப்பிட்டு கல்யாணம் சொல்லிட்டு மெட்ராஸும் ஒரு பார்ட்டி வந்திருக்கா. சரி, முதல்ல அவளை கூட்டின்னு போய் அவளுக்கு அரிசி உப்புமா போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தரிசனம் பண்ண சொல்லு அப்படின்ட்டு. அவர் வந்து கேட்குற கல்யாணம் சொல்லி மெட்ராஸ்லேயே பார்ட்டி வந்திருக்காளேமே, யாரும் வந்திருக்கேளா அப்படின்னா. அப்புறம் எங்கள் அம்மா நான் தான்ப்பா வந்திருக்கேன், பெரியவா உங்களை முதல்ல சாப்பிட்டு வர சொன்னேன். இல்லை எங்கள் அம்மா சொன்னேன் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், ஏகப்பட்டது இருக்குது, பெரியவா தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்றோன்னு. பெரியவா உத்தரவு, உங்கள் சாப்பிட்டா அப்புறம் தான் தரிசனம். சரி, நீங்கள் கொண்டு வந்துடல, பெரியவா எங்களுக்கு அரிசி உப்புமா பண்ணி போட சொல்லிட்டா, நீங்கள் வாங்கோ நாங்கள் பண்ணிடுறோம், 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு கடக்குன்னு அரிசி உப்புமா பண்ணி தொட்டுக்க சர்க்கரையை கொடுத்து நாங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பகவானை பாருங்கோ. நம்ம பசியும் தெரிஞ்சவொடனே ஓடி வந்து அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவரை மாதிரி மனுஷா கிடையாது. அதான் நடமாடும் தெய்வங்கிறது. தான் நான் நடமாடும் தெய்வம், நடமாடும் தாயார்னு தான் நான் சொல்லுவேன். பெத்த தாயார் எப்படி நம்மளை பார்த்து செய்கிறாளோ அப்படித்தான் எல்லாரும் குரு. நான் பெரியவாளை பெத்த தாயாராக தான் நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் அப்படிப்பட்ட ஒரு பரபிரம்மம் அவர் மனசு யாருக்குமே வராது.
அதுக்கப்புறம் அன்றைக்கி ராத்திரி அங்கேருந்து கிளம்பி காலங்காத்தால் 4 மணிக்கு கிளம்பி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறா. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்போ ரேவதி சொல்லியிருக்கா, அது என் சிஸ்டர் சொல்லியிருக்கா. அதனால தான் திருப்பி சொல்கிறேன். அங்கே நாங்கள் மூட்டையெல்லாம் கையில் தூக்கின்னு வந்துட்டுருக்கோம். பெரியவாவோட 6 அடி டிஸ்டன்ஸ் நடக்கிறேன் நான். 6 அடி தான். எங்கள் அண்ணா லாந்தர் பிடிச்சின்னு இருக்கான். நாங்கள் எல்லாம் திருப்புகள் பாடுவோம். எல்லாரும் திருப்புகள் பாடினோம். பெரியவா திரும்பி எங்களை பார்த்துட்டே வராங்க. ஒரே சந்தோஷம் எங்களுக்கு. பெரியவா கூட நடக்கிறோன்னு. பெரியவா வந்தோடனே, நீ துணியை எதுக்கு எல்லாத்தையும் தூக்கின்னு வரேன், தூக்கி வண்டியில் போடுங்க அப்படின்னா. பெரியவா தன்னோட வண்டியில எங்கள் சாமான்லாம் தூக்கி போட்டுட்டு ரிக்ஷா பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கார். பெரியவாளோட வண்டியில சாமானோட எங்களோட சாமானு கிடக்குறாங்க. அதையும் என்ன, பெரியவாட 5 கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு இடத்துல தங்கினோம். ஒரு மாட்டுக்கோட்டையில ஒரு எம்எல்ஏவோ அவரோட தம்பியோட ஆத்துல தங்கினார். சரி. மாட்டுத்தோடு அன்னைக்கு ஸ்ரீராமநவமி அன்னைக்கு பெரியவா படம் இன்னொன்று படம் வரைஞ்சி எடுத்துன்னு வந்தேன். அந்த படம் இப்போ என்கிட்ட இல்லை. பெரியவா படம் இன்னொரு படமும், ஒரு காமாட்சி அம்பாள் படம், அப்புறம் இந்த ராமர் பட்டாபிஷேக படம், அது 3 வரைஞ்சி எடுத்துன்னு போயிருந்தேன். அங்கே போகணுன்னே பெரியவா காத்தலன்னு படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணால். காமாட்சி அம்பாளை பார்த்து நமஸ்காரம் பண்ண மனசார. ராமர் பட்டாபிஷேகம் பார்த்த உடனே அவருக்கு குழந்தை மாதிரி குஷியாகிடுது. ஆகா, பிடிச்சிக்கோடாண்ணா. நான் மட்டும் பெரிய என்ன எனக்கு முதல்ல புரியல. எடுத்து பிடிச்சிக்கோ அப்படின்னா அந்த படத்தை, இது பெரிய படம், இது சின்னதாக இருந்தது, இந்த படத்தை நான் இப்படி பிடிச்சி நிற்கிறேன். பெரியவா சாஷ்டாங்கமாக தண்டத்தை வச்சு அப்படியே நமஸ்காரம் பண்ணேன் இந்த படத்துக்கு. இதில் ராம லட்சுமணரே இருக்காடா, ராமலட்சுமண சீதா அப்படியே இருக்காடா, அவ இன்னைக்கு தரிசனம் கிடைச்சு கொடுத்துறேன் எனக்கு அப்படின்னு பெரிய ஒரு குழந்தை மாதிரி அந்த படத்தை எடுத்து அப்படி கண்ணில் ஒத்தி இந்த சாஷ்டாங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணது பெரியவாள் அன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். ஜெனரலாவா நமஸ்காரம் பண்ணுற முறைகள் எனக்கு அவ்வளோதானே தெரியாது. நேர அவ்வளோ பெரிய தெய்வம் நமஸ்காரம் பண்ணி பார்த்ததை நான் இன்னைக்கு கூட நினச்சா மனசெல்லாம் புல்லரிக்கிறது. அவருக்கு முன்னாடி நம்ம நின்று இருக்கவும் பெரியவா அந்த படத்துக்கு அப்படி நமஸ்காரம் பண்ணி ஆசிரியம் பண்ணி கொடுத்தா. இது அவ்வளோ பிரத்யட்சமான இந்த படம் இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இது நடந்தது. அப்புறம் தான் பெரியவாட்ட பெரியவா அவங்க மேலே பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு சின்ன வயசுலேருந்து பாடணும்னு ஆசை. பாட்டெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே பாடேன் அப்படின்னா. அப்பதான் இந்த அன்பின் உருவான ஆதிசங்கரா அப்படிங்கிற பாட்டு, அதை நீங்க கூட ஒரு கேள்வி வரும் மகேஷ்வனியும் பாடிருக்கேன். நான் வேற ராகத்துல அப்ப பாடினேன், எனக்கு தெரிஞ்ச ராகத்துல பாடினேன். கர்நாடிக்கும் தெரியாது, அதுவும் நான் சொல்லிடுறேன். மியூசிக்கும் தெரியாது. ஆனா தெய்வ அனுகிரகத்துல எல்லா பாட்டிலையும் தாளம் தப்பாத ராகம் தப்பாத பாடுறது தெய்வங்களும் அனுகிரகம் பண்ணி. நான் பெரிய பண்டிதனும் கிடையாது, தமிழ் புலமையும் கிடையாது, எல்லாம் தெய்வ அனுகிரகம் தான். தெரிஞ்சதை பண்றேன், அவ்வளவுதான். அப்ப பெரியவாட்ட பாடங்கிற போது பெரியவா வந்து ஒரு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கா, ஜன்னல், நான் இந்த பக்கம் வந்துருக்கேன். எனக்கு அவருக்கு 6 அடி தான் டிஸ்டன்ஸ். பெரியவா அப்படி காது வச்சு கேட்டுன்னு இருக்கா. சத்தமா பாடுங்கிற பாலுமாமா. நான் கிட்டக்கு போனா வாயிலையும் எச்சரிக்கிறது. பாலுமாமா அங்கேருந்து வாயை மூடி பாடு, வாயில கை வச்சுன்னு பாடுங்கிறான். எனக்கு கை வச்சுன்னு பாடமும் கை வச்சு பெரியவா இறக்கு அப்படின்ட்டா. சரி இறக்கிட்டேன். அன்னைக்கு பெரியவாக்கு என்னோட இந்த மழையே சொல்லக்கூடாது. 6 அடி டிஸ்டன்ஸ்ல அந்த மகாபுரிட்ட பாடின அந்த பாட்டை பாட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெரியவங்க மேல ஒரு அக்ஷரப்பாமாலை எழுதியிருக்கேன்னு. அப்ப என்ன 17 வயசு, அக்ஷரப்பாமாலை எழுதியிருக்கேன்னு. அப்படியா, படியே அப்படின்னா. ரொம்ப அழகா எழுதியிருக்கேன். அது வந்து அந்த மாதிரி வரிசையில வருது. அது ஆக்சுவலி எனக்கு அருணாச்சல சிவா பாட்டு இருக்கு இல்லையா, அருணாச்சல அக்ஷரப்பாமாலை பாடு இல்லையா, அருணாச்சல், அதோட ஐடியா அது அப்புறம் தான் எழுதியிருப்பார். அது மாதிரி நம்ம அவரை பார்த்து எதையோ பற்றி ஏதோ பண்ண மாதிரி நம்ம இன்னும் அவரோட ஆசையை மாதிரி எழுதலாம் அப்படின்னு அது மாதிரியே அந்த பாட்டு எழுதினேன். அது அந்த வேர்டிங்ஸ் எப்படி பெரியவா கொடுத்தாங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாம தான் நான் உட்காந்து டியூன் பண்ணிட்டு அதை பாடினேன். ஆமா. அப்புறம் இந்த டிகே இங்கே சங்கராடி முதல்வத்தர் வந்து என்ட்ரி பண்ணி அதையும் அடிக்கடி போட்டதா கேள்வி பண்ணவொன்னு பார்க்கல, போடுறான்னு சொன்னான். அதுவும் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ பாடி வந்துட்டு இருக்கா. அந்த பாட்டில் நடந்த ஒரு அதிசயத்தை நான் சொல்றேன். நடந்தபோது பெரியவாட்ட படின்னா எல்லாம் அவ்வளோ கும்பல் என்னை பாட சொல்றா, படிக்க சொல்றா. நம்ம ரிஷி அன்பினுடைய மானசங்கரன், அத்வைத பேரணி ஞானசங்கரன், அப்படி அம்மையப்பன் அருமர் சங்கரன் படிச்சுட்டே பெரிய ஒவ்வொரு லைனையும் ரசிச்சு கேட்டுன்னு வரா. அது கெட்டின்னு வரும்போது அதில் ஜோதி வடிவமான சங்கரன் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜோதியின் நடுவில் நிற்கும் சங்கரன், அதாவது அண்ணாமலை ஜோதியாரே இவர் தான் அப்படிங்கிறது அந்த ஜோங்கிற வார்த்தைக்கு வரணுங்கிறதுனால அண்ணாமலை ஜோதியாரே இவர் தான், ஜோதியில் நடுவிலேயே இவர் தான் நின்றுட்டு இருக்க, வேற யாரும் கிடையாது. சரி அப்படிங்கிற மாதிரி வேர்டிங் நிறுத்து அப்படின்னா. இன்னும் பக்தனா எடுத்து என்னடா அது நிறுத்துன்னு சொல்லிட்டாலே, மேல்கூட எவ்வளோ கொஞ்சம் இருக்குன்னு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே பெரியவாட்ட கேட்டு, பெரியவா இந்த பாட்டை எப்போ பாடினாலும் நீங்கள் வரணும் அப்படின்னு. கட்டாயம் வருவேன் அப்படின்னு பெரியவா தான் வாயால சொன்னது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த மகாபுருஷர் அவர் வந்து தான் வாயால, நான் என்னோட ஆசைக்கு கேட்டேன், யார் படினா நீங்க வரணும்,
இத்தனை வருஷம் ஆயாச்சு, இத்தனை பேர் அனுபவிக்கிறேன். அந்த அனுபவத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன். இதனாலாம் இந்த அக்ஷர பாமாலை படிக்கிறதுனால நடந்த அதிசயங்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னைக்கு அதை சொன்னாலோ பெரியவா அங்கே இருப்பான்னு நான் டெய்லி அதை வந்து ஒரு வாட்டி அந்த ப்ளே பண்ணிட்டு நான் அதை பூஜையில் பெரியவாவில் பிரதட்சணம் பண்ணுறேன் ரொம்ப டெய்லி. சந்தோஷம். நிறையா பேர் ஒரு அம்மா கூட அமெரிக்காவில் சொன்னது அது மாதிரி கைனகாலஜிஸ்ட், நான் அது மாதிரி எந்த ஸ்லோகம் யார் வந்தாலும் இந்த ஸ்லோகத்தை படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ப்ளேயாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் சரி நல்ல பிரசவம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த பிரசவத்துக்கு இது யூஸ் பண்ணி இது அவ்வளோ தூரம் கொடுத்துருக்கேன். நிஜமாக அந்த வயசில் எனக்கு இன்னும் அறியாத வயசில் எழுதின பாட்டு அது இத்தனை பேருக்கு போய் சேரும், இவ்வளோ பேருக்கு கொடுங்குற தெய்வத்தோட அனுகிரகம். அவ்வளோதான். அந்த படமும் அப்படி தான். அது அந்த என்னாச்சு அதோட நடந்தது. அப்புறம் பெரிய படம் ஒன்று ஆசிரியம் பண்ணேன் இல்லையா, அது அந்த எம்எல்ஏ பையன் தம்பி வந்து பார்த்துட்டே இருந்தேன். இந்த படத்தை எனக்கு கொடுங்க. நான் கொடுக்க முடியாதுன்ட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இல்லை நிறைய டெவலப்லாம் பண்ணி வரைஞ்சிருக்கேன், தரமாட்டேன், எனக்கு தான் வேணும் அப்படின்னா அவர் குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறேன் எனக்கு வேணும்னு. எங்களுக்கு பாஷை வேற பிரச்சனை. அவர் தெலுங்குல பேசுகிற, நான் ஏதோ அப்போ இந்த ஃபோட்டோ கணக்கு தான் வந்திருந்தேன். அவர் சொன்னாடி நீ படம் வரைஞ்சிருக்க பெரியவனை, அவர் ஆற்றுலேயே வந்து பெரியவா தங்கிட்டு இருக்காருடா, அவர் எவ்வளோ பெரிய புண்ணியவானா இருக்கணும். கரெக்ட். அவர் ஆசைப்படுறார் அந்த படத்தை கொடுத்துறேன். சரி கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே எடுத்து கொண்டு போயிட்டு கரெக்டாக அவருக்கு பாருங்க பெரியவா படம் ஒன்று ஆற்று வாசலில் மாட்டணும், என்ட்ரன்ஸில் மாட்டணும்னு வச்சுருக்கேன். அது அளவு எடுத்து கேப் வச்சுட்டு பெரியவா வந்தோடனே பெரியவா கையில் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அந்த படத்தை மாட்டணும் அப்படின்னு வச்சுருக்கேன். கரெக்டாக என் படம் வந்திருக்கு, ஃப்ரேம் பண்ணி எக்ஸாக்டாக செட் ஆகிடுது. அது அவருக்கு போகணும்னு இருக்குது. அந்த படம் அங்கே தான் இருக்குது. அது ஒன்றும் என் கல்லியே இருக்குது, ஆத்மாவில் இருக்குது. அந்த படம் ஒருத்தர் தான் இருக்குது. அந்த படம் சரி பெரியவா இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி கொடுத்தா. அந்த நான் வருவேங்கிற வார்த்தை ஸ்லோகம் தான் இன்றைக்கி அக்ஷர பாமாலைங்கிற நான் வருவேன்னு தான் எல்லாருக்கும் இதாக இருக்குது. பல பேருக்கு அந்த பாடம் படித்த உடனே பெரியவா வரா அப்படிங்க. ஒரு மாமியை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, நான் பாம்பேல இருக்கேன், இந்த படித்தா பெரியவா வருவான்னு சொன்னாலே, எந்த ரூபா பெரியவா சித்தியா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எப்படி வருவா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு தான் நான் படித்தேன். படிச்சுட்டு பெரியவா இதை படித்தா நீங்கள் வருவேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆனால் எனக்கு இதை காட்டணும் அப்படின்னு பக்தியில் ஒரு பெரியவாட்ட கேட்டு போயிருக்கா. 10:30 மணிக்கு கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வேணும் ஆற்றுக்கு வந்திருக்கா. கதவை திறந்தா கீழே ஒரு இது கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. எடுத்து பார்த்தா பெரியவா ஆசீர்வாதப்பட்ட படம். ரொம்ப ஆச்சு, பெரியவா வந்துட்டா அப்படின்னு. அதே மாதிரி இன்னொருத்தர் படிச்சுட்டு இருக்கும் போது படுத்துட்டு இருந்த குழந்தை, அவரோட 6 வயசு குழந்தை டக்குன்னு இருந்து அப்பா பெரியவா நடந்து போகிறப்ப ஆற்றுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கடி போகிறோன்னு இப்போ போனாப்பா, நான் இந்த படத்துக்குள்ளே போனாப்பான்னு பெரியவா படத்தை காட்டுறதா அந்த 6 வயசு குழந்தை பெரியவா நடந்து போனான் அப்படிங்கிறத காட்டிருக்கு. இன்னொரு அம்மா இதேமாரி படித்தோடனே படித்து முடிச்சிருக்கா. அவர் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எனக்கு இன்னும் தோணித்தம்மா கார்த்தாலேருந்து உனக்கு கொடுக்கணும் இந்தா அப்படின்னு சொல்லி பெரியவா படத்தை கொண்டு வந்து ஆற்றுல கொடுத்தாலும் படித்து முடிச்சு நெய்வேத்தியம் பண்ணுற டயத்துல வந்துட்டாலும். இது மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் 1 2 இல்லை, நிறைய சொல்லலாம். இவன் நடந்திருக்கு. அது ஒன்று. இது வந்து 83 நடந்தது. ஆனால் அது பிடிஎஃப் போட்டு நான் யாருக்கும் அப்போல்லாம் அது அவ்வளோ நெட்ஒர்க்லாம் கிடையாது. யாராவது கேட்டால் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துக்கோங்க அப்படி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பிடிஎஃப் வந்தது, நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தர் கேட்டால் எனக்கு மீடியாவில் போடக்கூடாதுன்னு, எல்லாருக்கும் பெரிய படட்டும், எல்லாருக்கும் போட்டுமே, நம்ம மட்டும் அனுபவிக்கக்கூடாது, எல்லாரும் அனுபவிக்கட்டும். இப்போ பல பேருக்கு பண்ணிட்டு இருக்கு. நீங்களும் பாடியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வைத்தியநாத சுவாமி பேர்லயும் பண்ணிருக்கேன். ஆமாம், இப்போ நிறைய அது ஒரு சரி. அதாவது இந்த பாடல் எழுதுக்கு அப்புறம் நிறைய பாட்டு எழுதணும் ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது நம்மளால் எழுத முடியுமா, நம்ம ஒன்றும் பெரிய கவிதை இது கிடையாதுன்னு. ஆனால் தெய்வங்கள் வந்து எனக்கு அடிக்கடி சின்ன வயசுலேருந்தே 13 வயசுலேருந்தே நீ லோகக்ஷேமத்துக்காக நீ நிறையா பண்ணணும், அதுதான் உன்னோட பிறவியோட இது, நிறையா நீ பண்ணணும், உன்னோட பாடல்களை கேட்க எல்லா தெய்வங்களும் காத்துன்னு இருக்கும். திரு LS வெங்கடேசன் அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.